வணக்கம். நான் உங்க அட்வொகேட் சுந்தர். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மயிலாடுதுறை மாவட்டம். அதில ஒரு டிஎஸ்பி 1 கிலோமீட்டர் நடந்தே தன் அலுவலகத்துக்கு போயிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அ சோசியல் மீடியால பகிரப்பட்டிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஎஸ்பி நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு டிஎஸ்பிக்கு குடுத்த வண்டிய, அவரு குடுத்த கார திருப்பி எடுத்துட்டாங்க. எடுத்துக்கிட்டு குடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவர் குடுத்த கார எனக்கு ஒரு அ மந்திரி எம் எ மினிஸ்டருக்கு பந்தோபஸ்துக்கு உன் கார் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. யாரு? டிஎஸ்பிக்கு ஒரு இன்ஸ்பெக்டர். அவர் சொல்றாரு, இன்ஸ்பெக்டர் பேர சொல்றதுக்கு கூட எனக்கு நாக்கு உசுது அப்படின்னு சொல்லி அந்த பேரையும் சொல்லியிருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் அலிகேஷன் சும்மா எம்ப்டியா வைக்கல. ஒரு இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பிய மிரட்டுறாருன்னா பார்த்துக்கோங்க. டிஎஸ்பி அவர் வந்து பர்மிஷன் வாங்கிட்டு தான் ஆன்லைன் அதாவது வீடியோக்கெல்லாம் குடுக்கணும். அ வீடியோக்கெல்லாம் கூப்பிட்டு வீடியோக்காரங்கள கூப்பிட்டு, பத்திரிக்கை கூப்பிட்டு, உங்க தரப்பு அதாவது பேட்டிய குடுக்குறதுன்னா, பர்மிஷன் இல்லாம குடுக்கக்கூடாதுன்னு மேலதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதனால என் வேலையே போயிடுச்சுனாலும், சஸ்பெண்ட் பண்ணாலும், ஐ அம் ரெடி டூ ஃபேஸ் அப்படின்னு இருக்காரு. அப்ப புரிஞ்சுக்கோங்க. வேற வேற வழியே இல்ல. கடைசியில என்ன பண்றாரு? அவரு ஐயய்யோ! என் உயிர் எனக்கு பயம்ன்னு சொல்லல. என் உயிர் என் குடும்பத்துக்கு வேணும் அப்படிங்கிறாரு. அவருக்கு வேணும்னு சொல்லல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வீடியோ போடுறேன் பார்த்துக்கோங்க. என் உயிரு உங்களுக்கு வேணா மதிப்பா இருக்காது. ஆனா என் குடும்பத்துக்கு மதிப்புன்னு இருக்காங்க. ஆனா அத கேட்டுட்டு ஒரு மேலதிகாரி என்ன சொல்றாரு, "எல்லா உயிருமே எனக்கு முக்கியம்" அப்படின்றாரு. ஆமாங்க, எல்லா உயிரும் முக்கியங்க. அதே வீடியோல கார எடுத்துட்டு வேற கார் குடுத்தோம்ன்னு சொல்றீங்க. எடுத்தது பொலேரோ கார்ன்னு சொல்றீங்க. குடுத்தது என்ன காரு? சொல்ல முடியல. அவருக்கு என்ன கால்நடை கார் குடுத்துருக்கீங்களா? காலால நடந்து போறாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவரு பந்தோபஸ்துக்கு போறாரு. இங்க முருகன் கோயிலுக்கு பந்தோபஸ்து போட்டிருக்கீங்கறாரு. அவரு முருகன் கூப்பிட்டாரு போறேன்னு சொல்றாரு. அவரு ஏன் வேலை குடுத்தீங்க? ஏன் பந்தோபஸ்து குடுத்தீங்கன்னு கேட்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு எனக்கு வேலைய செய்யறதுக்கு 4 மாசம் சம்பளம் இல்லங்கிறாரு. அதுக்கும் நீங்க எக்ஸ்பிளனேஷன் குடுக்குறீங்க. என்னது? அவர் வேற ஒரு மாவட்டத்துல வேலை பார்த்தாரு. வேற ஒரு மாவட்டம், வேற ஒரு ஸ்டேட் இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த ஸ்டேட்ல இருந்து வந்தது. அந்த மாவட்டத்துல இருந்து வந்தது. எங்க மாவட்டத்துல கிளியர் பண்ணிட்டோம். நாங்க சம்பளம் போட்டாச்சுன்னு. அவரு வரலங்கிறாருங்க. வராதுன்னா, நீங்க போட்டதுன்னா, அத ஃபாலோ பண்றது யார் வேல? அவர் வேலையா? போடுற உங்களுக்கு, சம்பளம் போடுற உங்களுக்கு. நான் வக்கீல் தாங்க. அட்வொகேட் தான். என் மேல என்ன மிஞ்சி போனா குண்டர் சட்டம் பொய்யா போடுவீங்க. பொய்யா தான். சரிங்களா? ஒரு நியாயமா பார்க்குற போலீஸ்காரருக்கே இந்த அவ்வளோன்னா, அப்ப பார்த்துக்கோங்க. மயிலாடுதுறையில என் பேர சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதாவது வக்கீல் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. குண்டர் சட்டத்துக்கு போறதுக்குலாம் பயப்பட மாட்டாங்க. என்னைய வக்கீல் ஆக்குனது ஒரு வக்கீல் தான். அதாவது நீ நல்லா பண்ற, நீ வா வக்கீல் தொழில்னு கூப்பிடல. என்னை ஏமாத்துனதுனால தான் வக்கீல் தொழிலுக்கு வந்திருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு சேவை அவர் அவர் சொல்றாருல்ல, அந்த டிஎஸ்பி மயிலாடுதுறை மாவட்டத்துல நடந்தே போறாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நடந்தே போறவரு, ஏன் என்னைய பந்தோபஸ்துக்கு போட்டாங்கன்னு கேட்கல. பந்தோபஸ்துக்கு போட்டாலும் நான் வண்டியிலாம் போறேன். அதே எந்த வண்டியில கேட்டீங்களோ அதே வண்டியில போறேன் அப்படிங்கிறாரு. போயிட்டு 2 நாள் கழிச்சு வர்றாரு. வந்த உடனே திருப்பி அடுத்த சிஎம் பந்தோபஸ்துன்றாரு. அவரு ஏன் போனேன்னு கேட்கல. ஏன் பந்தோபஸ்து குடுத்தேன்னு கேட்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பந்தோபஸ்து ஏன் குடுத்தேன்னு கேட்கல. இன்னும் ஒரு இடத்துல பந்தோபஸ்து வந்துட்டு, இன்னொரு பந்தோபஸ்து போடுறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாரும் தான் பந்தோபஸ்து. அவரு பந்தோபஸ்துக்கு ஏன் போனேன்னு கேட்கல. என்னைய ஏன் பந்தோபஸ்துக்கு போட்டீங்க? என்னை டார்ச்சர் பண்ணீங்கன்னு சொல்லல. பந்தோபஸ்துக்கு போயிட்டு வந்துட்டு, வேற ஒரு பந்தோபஸ்து போயிட்டு, நீ அங்கேயே இரு, உன் வண்டிய மட்டும் அனுப்புனா என்ன காரணங்க? அவர் சொல்றது ஏன் பந்தோபஸ்துக்கு அனுப்புனேன்னு கேட்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் பந்தோபஸ்துக்கு அனுப்புனேன்னு கேட்கல. எந்த ஒரு காரணத்திலும் நான் ஏன் வேலை பார்க்கல? எனக்கு ஏன் வேலை சொல்றீங்க? எந்த இடத்துலயும் சொல்லல அவரு. நான் வேலை பார்க்குறேன். ஆனா நீ போன இடத்துல இருந்துக்கோ. வண்டிய மட்டும் அனுப்புனா என்ன காரணம்? அப்ப நீங்க அவர டார்ச்சர் பண்றீங்க. எப்படி? அவர் சொல்றாரு, மென்டல் நீ வேலை டார்ச்சர் அப்படின்னு. சிவகாசியில ஒரு இன்ஸ்பெக்டர் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு, இவர் வந்து ரிப்போர்ட் வந்து போலீஸோட பிரஷர்ன்றாரு. மேலதிகாரியோட பிரஷர்ன்னு சொல்லி ரிப்போர்ட் குடுத்துட்டேங்கிறாரு. போலீஸ்க்கு எதிரா ஒரு போலீஸே குடுத்த ரிப்போர்ட்னால, அவருக்கு டார்ச்சரா இருக்கு. விஆர்எஸ் குடுத்துறேன்றாரு. அவர் என்ன சொல்றாரு, விஆர்எஸ் குடுக்க போயிட்டேன். மேலதிகாரி வந்து ஒரு ஒரு கேட்டு பணிவா சொல்லி, "நீ வேலைய பாரு" அப்படின்னு சொல்றதுனால, என் வீட்லயும் சொன்னாங்க. நான் பார்க்குறேங்கிறாரு. ஒரு ஒரு டிஎஸ்பிக்கே இந்த நிலைமைன்னா, அவர் சொல்ற அலிகேஷன் மேலதிகாரம் இருக்கலாம். அவர் அதையும் பேச சொல்றாரு.
ஆனா பர்டிகுலரா ஒரு இன்ஸ்பெக்டர் பேரை சொல்றாரு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி மிரட்டுறாருன்னா பாத்துக்கோங்க. ஸ்காட்லாந்து போலீஸ், தமிழ்நாடு போலீஸ் ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு நிகரா இருந்திருக்குன்னு அந்த காலத்துல சொன்னாங்க. இப்ப இல்லைங்க, அந்த காலத்துல சொன்னாங்க. அந்த அளவுக்கு பெயினா வேலை பார்த்தாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு திருடன் எந்த அளவுக்கு யோசிக்கிறானோ அதோட ஜாஸ்தியா யோசிக்கிற பவர் வந்து போலீஸ்க்கு இருக்கு. தமிழ்நாடு போலீஸ்க்கு சுயமா யோசிக்கிறதுன்னு சொல்ல, அதாவது திருடன் எப்படி இப்படி யோசிப்பான்ற கட்டத்துல யோசிக்கிறதே பெரிய நம்ம யோசிக்கலாம், ஏன் யோசிக்க என்ன யோசிக்கலாம். அவன் என்ன யோசனை பண்றான்னு யோசனை பண்ணி அதுக்கு மேல யோசனை பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது பண்ணிட்டு இருந்தாங்க தமிழ்நாடு போலீஸ். அதனாலதான் வந்து ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு நிகரான போலீஸ் தமிழ்நாடு போலீஸ்னாங்க. இருக்காங்க ஒரு சில பேர்ல, பல பேர், நிறைய பேர் இருக்காங்க. அது வெளியே வராது. ஏன்னா அவர் சொல்ற அலிகேஷன்ல ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து என்னை மிரட்டுறாரு, மென்டல் அகோனி, ஒர்க் ப்ரெஷர் இருக்கு அப்படிங்கிறது. அதாவது நீங்க பந்தோபஸ்து ஏன் போட்டீங்க கேட்கல, பண்ண விடாம தடுக்கிறீங்க, 4 மாசம் சம்பளம் இல்லைங்கிறாரு. அதுக்கும் எக்ஸ்பிளனேஷன் நாங்க போட்டாச்சு, வேற ஒரு மாவட்டத்துல நீங்க வந்தாரு, நான் போட்டு சார் எங்க இந்த மாவட்டத்துல வந்தாலும் தமிழ்நாடுக்குள்ளதான் இருக்காரு, சரிங்களா? தமிழ்நாடு உள்ள மாவட்டத்துல இருந்து வேற ஒரு மாவட்டத்துக்கு போக கூடாதுன்னு சட்டம் இருக்கா? போக கூடாதுன்னா அதுக்கு வந்து என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்க சொல்லுங்க. அங்க இருந்து வந்தாரு, அதனால நாங்க அங்க இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிரகாரம் நாங்க சம்பளம் போட்டாச்சு. அதாவது அவங்க பே ஸ்லிப் இருக்கா எடுத்துக்காட்டுங்க சார். ஒரு அக்யூஸ் வந்தாவே, நீங்க சம்மன் கொடுத்து வந்தாவே, நீ என்ன கல்யாணத்துக்கு வந்த கையை வீசிட்டு வரேன்னு சொல்றீங்க. அப்ப ஒரு மேலதிகாரி பத்திரிகை நண்பர்களோட நீங்க பேட்டி கொடுக்குறீங்க, அதாவது உங்க மேல வச்ச அலிகேஷனை பேட்டி கொடுக்கும்போது டாக்குமெண்ட்ஸ் எங்க சார்? நீங்க கை வீசி எதுக்கு வந்தீங்க? என்ன பத்திரிகை நண்பர்கள் மூஞ்சி பார்க்க வந்தீங்களா? நான் என்ன சொல்றேன், நீங்க வந்தீங்கல்ல, பத்திரிகை நண்பர்கள் ரிப்ளை கொடுங்க, குட், ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது எதையும் நான் தெரியல, எனக்கு தெரியல, இது எதுக்கு சார் பத்திரிக்கை நீங்க பேட்டி கொடுக்குறீங்க, எனக்கு தெரியல, அது எனக்கு தெரியாது, அது மேக்சிமம் பதிலுக்கு எனக்கு தெரியாது, அது எனக்கு தெரியாது, எதுக்கு சார் சொல்றீங்க? அப்புறம் நான் என்ன சொல்றேன், பத்திரிக்கைக்கு ரிப்ளை கொடுக்க வந்துட்டீங்க, அவருக்கு பேஸ்லிப் இல்லையா? நீங்க போட்ட பேஸ்லிப் இல்லையா? நீங்க என்ன பிரைவேட் கன்சர்ன் நடத்துறீங்க? பேஸ்லிப் இல்லையா? அதை எடுத்துக்காட்ட முடிஞ்சு போச்சு. உங்களோட தப்பில்லாத எடுத்துக்காட்டி போங்க சார். அதே மாதிரி எடுத்தது பலோன்னு சொல்றீங்க, உலர கார் எடுத்தேன்னு சொல்றீங்க, அது வண்டி சரியில்லை. அவர் என்ன சொல்றாரு, நீங்க அனுப்பிச்ச வண்டி ரோட்ல ஓட முடியாத நிலைமையில இருந்துச்சு அப்படிங்கிறாரு. யார்? டிரைவர் சொன்னதை சொல்றாரு. அப்போ ஓட முடியாத நிலைமையில ஒரு காரை கொடுத்துட்டு திருப்பி எடுத்துன்னு சொல்றீங்கல்ல, திருப்பி எடுத்துட்டு திருப்பி வேற ஒரு காரை கொடுத்துட்டீங்க. என்ன காரை கொடுத்தீங்க சார்? அதுக்கு பேர் இல்லையா கால்நடை கொடுத்தீங்களா? அவர் காலை கொடுத்தீங்களா? அவர் காலில் நடந்து போயிருக்காரு. அவர் சொல்றாரு, என்ற டூ வீலர் கூட இல்ல, இறவல் வாங்குறதுக்கு எல்லாருக்கும் அவங்க வேலை இருக்கு. ஒரு டிஎஸ்பி டூ வீலர் இறவல் வாங்குறோம், அவர் எவ்வளவு கண்ணியமா இருக்காரு பாத்துக்கோங்க. அவர் பேசலன்னு தெரியுது, எந்த அலிகேஷனும் ஃபால்ட்டா வைக்கலன்னா எம்டியா வைக்கல. இவர் தான் பண்ணாரு தெளிவா சொல்றாரு. ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு டிஎஸ்பி மிரட்டாருன்னா அப்ப எந்த லட்சணத்தில் இருப்பாரு? நான் எந்த கட்சியை சார்ந்தவல, நான் வந்து தமிழ்நாட்டுல பிறந்து வளர்ந்தவன், படிச்சது தமிழ்நாடு தான், ஆனா இருக்கிற தமிழ்நாடு இல்ல. அதனால எந்த கட்சி சாயமும் பூசாதீங்க, ரொம்ப ஈஸி. இந்த கட்சி சார்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்றேன், எந்த கட்சி சார்ந்தல. ஒருத்தர் கட்சிக்காரர் ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் ஏன் வந்திருக்காருன்னு சொல்றேன். ஏன்னா அவர் எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸர் அண்ணாமலை, சரிங்களா? அந்த அண்ணன் அண்ணாமலை அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு அவருக்கு புரோட்டோக்கால் தெரியும். ஒரு நடந்து போற அவ்வளோ அவருக்கு ரொம்ப நாளா தெரியும். அப்போ பர்பஸ் இருக்குன்னு அவருக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அவர் ரூல் சொல்றாரு. எந்த கட்சியும் அவர் பூசல, இந்த கட்சி தான் பண்ணுது. அவர் என்ன சொல்றாரு, கட்சியில இருக்கவங்க என்ன பண்றீங்க? ஒரு போலீஸ்காரர் வந்து வெளிப்படையா ஒரு ஆன்லைன்ல சோசியல் மீடியால பத்திரிகை நண்பர்கிட்ட சொல்றாரு, எனக்கு ஒர்க் ப்ரெஷருங்க, எனக்கு இதனால வந்து காரணம் கட்டுங்க, ஈஸியா கட்டலாம். என்னை கேட்காம மேலதிகாரி பர்மிஷன் இல்லாம எப்படி ஆன்லைன்ல கொடுத்தா, பத்திரிகை பேட்டி கொடுத்தா, டிஸ்மிஸ் பண்ணிட்டு போங்க. சஸ்பெண்ட் சொல்றாரு, டிஸ்மிஸ் பண்ணிட்டு போங்க. உருப்படியான ஆதாரம் விழுந்தான், பர்மிஷன் இல்லாம எப்படி நீ பேட்டி கொடுத்த அப்படின்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணுவாங்க. அவர் சொல்றாரு அதுக்கும் ரெடி. ஏன்னா விஆர்எஸ் கொடுக்க போனவருக்கு எதுக்கு, அதாவது பழவில் இருக்கு, சாக துணிஞ்சவனுக்கு, சாவடிக்க துணிஞ்சவனுக்கு சாகருக்கு துணி இருக்கணும். அவர் சொல்றாரு, நான் வந்து சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு ரெடி, டிஸ்மிஸ் ஆகிறதுக்கு ரெடி. டிஸ்மிஸ் சொல்ல, சஸ்பெண்ட். டிஸ்மிஸ் ஈஸியா பண்ண முடியாதுங்க, சஸ்பெண்ட் பண்ணலாம். அதாவது வந்து மேலதிகாரி பர்மிஷன் இல்லாம பட் பேட்டி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் இருக்கு. நீங்க அதை மட்டும் தான் சொல்ல முடியும். ஏன்னா ஸ்ட்ராங்கான ரீசன் சொல்லி அவர் கொடுத்த காரை எடுத்துட்டோம், புலேரோ காரை எடுத்துட்டு அது ரிப்பேரா இருந்துச்சு, ஓடுற நிலைமை இல்லை, அதனால வேற ஒரு கார், வேற கார் என்ன சார்? எடுத்த கார் புலேரோன்னு சொல்றீங்க,
அப்ப கொடுத்த காரணம் என்ன சார்? அது பேர் இல்லையா? போலீஸ்ல எனக்கு தெரியும். இதற்கு பிறகு எனக்கு என்ன பிரச்சனை வரும்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சுதான் நான் இதை சுய நினைவோடு நான் கொடுக்கிறேன். ஏன்னா ஐ வாஸ் டோட்டலி கன்ஃபியூஸ்ட், ஐ வாஸ் டோட்டலி பிளைண்ட், ஐ am totally in mental agony, I am totally in stress because the senior officers are targeting me. மாவட்ட காவல்துறை சார்பா அழுத்தம் கொடுக்கப்படுறதா சொல்றாங்க. அவர் ஒரு மிரட்டும் சொல்லி பணி செய்ய விடாம ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுறதா ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு. தவறான தகவல். காஞ்சிபுரத்துல சிவகாஞ்சி காவல் நிலையத்துல ஒரு முக்கியமான வழக்கு ஆய்வாளருக்கு கஸ்தூரின்றவங்க இறந்து போனதை விசாரிச்சு பிளாக் அண்ட் ஒயிட்ல இதுல போலீஸ் சித்திரவதை உண்டு, இதுல போலீஸ் தப்பு பண்ணியிருக்காங்க, சில உயர் அதிகாரிகள், சில காவலர்கள், உதவி ஆய்வாளர்கள் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்ற ஒரு ரிப்போர்ட்டை நான் என்னுடைய சேர்பர்சன் திரு மணிக்குமார், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் கேரளா, இஸ் இன்சார்ஜ் ஆஃப் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய சேர்பர்சன், அவருக்கு அறிக்கை கொடுத்தேன். நான் அங்கிருந்து மாற்றப்பட்டு மயிலாடுதுறை மாவட்டத்துல நான் பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி சொல்லப்படவே இல்லை. கமிஷன்ல ஒர்க் பண்ணும்போது அவருக்கு அங்கிருந்தே கொடுக்கப்பட்ட அழுத்தம் இப்போ வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்குங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு சார். அதை பத்தி எனக்கு எதுவும் ஐடியா இல்லை. 10ஆம் தேதி திருவர் பந்தோபஸ்து முடிச்சிட்டு 10ஆம் தேதி நைட்டு வந்த உடனே இறங்க கூட இல்ல வீட்டுல, உடனடியா வண்டி வேணும்னாங்க. அப்பயும் கேட்கிறேன், யாருக்கு இந்த வண்டி வேணும்? திரு மெய்யநாதன் ஆனரபிள் மினிஸ்டருக்கு வண்டி வேணும் சார். அந்த ஏஆர்எஸ்சி தான் எங்கிட்ட பேசுறாரு, ரெக்வஸ்ட் பண்றாரு. அப்பயும் சொல்றேன், இந்த வண்டி எஸ்கார்ட் யூஸ் பண்ண முடியாது, இது புரோட்டோகால்ல கிடையாது. புரோட்டோகால்ல நான் எஸ்பி செக்யூரிட்டியில இருந்தவன், எஸ்பில ஐஎஸ்ல இருந்தவன், இது செக்யூரிட்டியில புரோட்டோகாலே கிடையாது, நான் வண்டி கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணதுனால இந்த வண்டியை ஏஆர்எஸ்சி கிட்ட கொடுத்தேன். ஆனா ஆனரபிள் மினிஸ்டர் அவங்களுக்கு போகல. சில முக்கியமான பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக அந்த வாகனம் பெறப்பட்டு 11/7/2025 அன்று அவருக்கு ஏசி பொருத்தப்படாத மற்றொரு வாகனம் அவருக்கு அளிக்கப்பட்டது. அதன் பிறகு நான் 14ஆம் தேதி அவரை நேரிலேயே அழைத்து, இது பாதுகாப்பு செக்யூரிட்டி ஏற்பாடுகளுக்காக இந்த வாகனம் வாங்கப்பட்டுள்ளது, மீண்டும் இது டெம்பரரி தான், தற்காலிகமானது தான், பந்தோபஸ்து முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட வாகனமே அளிக்கப்படும் என்று அவரிடம் நானே நேரில் கூப்பிட்டு சொல்லியிருந்தேன். ஆனஸ்டிக்கு, என்னுடைய நேர்மைக்கு, என்னுடைய இந்த மயிலாடுதுறை மாவட்டத்துல நான் செஞ்ச பணிக்கு 11 மாசம் நான் இந்த மாவட்டத்துல செஞ்ச பணிக்கு அப்படிதான் என்ன சஸ்பெண்ட் பண்ணா பண்ணிட்டு போங்க, நோ பாதரேஷன் அட் ஆல். ஆனா இதுக்கு பின்னாடி 2 உயர் அதிகாரிகள் இருக்கிறாங்க. இதெல்லாம் அந்த பேரை சொல்றதுக்கு அந்த உயர் அதிகாரிகளுக்கே தெரியும். 2 உயர் அதிகாரிகள். ஒன்னு உளவு பிரிவு அதிகாரி ஐஜி திரு செந்தில்நாதன், செந்தில்வேல் ஐபிஎஸ். அதர் ஒன் ஆபீசர் ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் டேவிட் ஆசீர்வாதம். இந்த 2 பேர் பேச சொல்றது கூட எனக்கு நான் கூசுது. கஷ்டம், போலீஸ்ல ரொம்ப கஷ்டம். நாங்க எங்களை மாதிரி அதிகாரிகள், நேர்மையான அதிகாரிகள் எப்படி வேலை செய்ய முடியும் நாங்க? ஏன்னா 2 காவல் உயர் அதிகாரிகள் ஏடிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதமும் உளவுத்துறை ஐஜி செந்தில்வேல், இவங்க 2 பேர் தான் இதுக்கு பிரச்சனைக்கு காரணம். அவங்க கூட எஸ்பி இன்ஸ்பெக்டர் மேலேயே நீதி விசாரணை வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. தவறான தகவல். எங்களை நேற்று எஸ்பி மயிலாடுதுறை என்ன ரூம்ல கூப்பிட்டு பேசுறார். இப்படி வரல காமிச்சு, இப்படி இருக்கிற வரல வளைஞ்சு போகணுமா, வரையிலன்னா உடைச்சிருவாங்களாம். எப்படி? நேர்மைக்கு விடும் சவால் இது, நேர்மைக்கு விடும் சவால், உடைச்சிருவாராம். 2வது, ஏன் இதெல்லாம் நமக்குள்ள பெருசாக்குறீங்க? இதெல்லாம் அப்படியே போங்க, உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க. என்ன பயமுறுத்தி காட்டுறீங்களா? வளைந்து போங்க, நெளிந்து போங்க அப்படின்னு நீங்க சொன்னதா சொல்றாங்க. தவறான தகவல். வண்டியை புடுங்குது இல்லாம நேர்மையற்று கேட்டா இந்த ஏசிய சொல்றாங்க. மேல ஒரு ஏசி இருக்கு, இது லஞ்சத்துல வாங்கியிருக்கேன். லஞ்சத்துல வாங்கினு சொன்னா தூக்கு போட்டு செத்துருவேன். இங்க தூக்கு போட்டுக்கிறேன், இதே இடத்துல தூக்கு போட்டுக்கிறேன். யாராவது லஞ்சத்துல வாங்கினு சொன்னா, நான் லஞ்சம் வாங்கினேன், எவங்கிட்ட கை விட்டு வாங்கினேன்னு சொன்னா இதே இடத்துல தொங்கி போட்டு தூக்கு போட்டுக்கிறேன். அவர் பணியில ஏதாவது குற்றச்சாட்டு இருக்கு? அது இப்ப வேணாமே, தனிப்பட்ட இது கிடையாது. இது ஒரு கிளாரிபிகேஷன் தான் நான் கொடுக்கிறேன். ஒரு 7 நாட்களா 10ஆம் தேதியிலிருந்து இன்னைய வரைக்கும் ஒரு அதிகாரி பைக்ல போறான், நடந்து போறான், கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்ல. எங்க போய் நிக்கிறது? இப்ப கூட பாருங்க, என் பக்கத்துல யாரும் இல்ல. ஏன்னா இது டிபார்ட்மெண்ட் கோட் ஆஃப் கான்டாக்ட். கேட்டா கோட் ஆஃப் கான்டாக்ட் சொல்றீங்க. அதனாலதான் பாருங்க, ஒரு போலீஸ் நிக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. என்னோட போட்டோ எல்லாமே
சஸ்பெண்ட் ஆகுறதுனா என்னோட போட்டோம், என் போலீஸ் யாரும் இருக்கக்கூடாது. ஆனா இந்த அதிகாரிகளை கேள்வி கேட்கணும். செந்தில் வேலன் IPS, டேவிட்சன் ADG லா அண்ட் ஆர்டர், SP ஸ்டாலின், பாலச்சந்தர், இந்த 4 பேரையும் நிக்க வச்சு கேட்கல, எனக்கு என்ன ஆகும்னே எனக்கு தெரியாது. யூடியூப்ல வர்றது என் மூஞ்சியை பாக்குறதுக்காக நான் வீடியோ போடுறேன், பாருங்க. தேங்க்யூ. பாருங்க, நான் பார்த்துட்டு அப்புறம் வாங்க. பிரஸ் மீட் வைக்கிறோம்னால பேசணும்னால அதுக்குன்னு சில நடத்தை விதிகள் இருக்கின்றன. தவறான தகவல், அதை பத்தி எனக்கு எதுவும் ஐடியா இல்லை. தவறான தகவல் நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. டிஎஸ்சி 4 மாசமா சம்பளம் வழங்கப்படல அப்படிங்கிற மாதிரி. அதாவது எங்களுக்கு அவர் அதுக்கு முன்னாடி இருந்த பகுதியிலிருந்து இங்க வந்தார் இல்லையா, அதை ஜாயின் இது ரெகுலரைஸ் ஆகி வந்த உடனே நாங்க இங்க எங்களுடைய சைடில் இமீடியட்டா நாங்க கொடுத்துட்டோம். அவரது எப்போ வந்ததோ அவரது இது ரெகுலரைஸ் ஆகி இது வரைக்கும் நாங்கள் சம்பளம் போட்டோம். ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண இடத்துல இருந்து இது வரைக்கும் நாங்கள் சம்பளம் போட்டுட்டோம். இந்த தேதியிலிருந்து நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்த உடனே நாங்கள் சம்பளம் போட்டு நாங்கள் கொடுத்துட்டோம். நாங்கள் இங்கே மயிலாடுதுறை மாவட்ட அலுவலகத்தில் டிலே இல்லை, கிடையாது. டிலே இல்லாமல் நான் செஞ்சு கொடுத்தேன். மாவட்ட காவல்துறை சார்பா அழுத்தம் கொடுக்கப்படுறதா சொல்றாங்க. அவர் ஒரு திரட்டும் தொழில சொல்லி பணி செய்ய விடாம ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுறதா ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு. தவறான தகவல். அதுதான் சொல்றேன். இதில் பர்சனலா பார்த்துட்டு இந்த செக் போஸ்ட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு அதை பிஇங் as well as லோக்கல் எல்லாருமே சேர்ந்து அந்த பணியில இன்னுமே ஈடுபட்டு வருகிறார்கள். வளைந்து போங்க நெளிந்து போங்க அப்படின்னு நீங்க சொன்னதா சொல்றாங்க. தவறான தகவல். அது சொல்லப்படவே இல்லை. கமிஷன்ல ஒர்க் பண்ணும் போது அவருக்கு அங்கிருந்தே கொடுக்கப்பட்ட அழுத்தம் இப்ப வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்குங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு சார். அதை பத்தி எனக்கு எதுவும் ஐடியா இல்லை. ஏன்னா 2 காவல் உயர் அதிகாரிகள் ஏடிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதமும் உளவுத்துறை IG செந்தில்வேலி, இவங்க 2 பேரும் தான் இதுக்கு பிரச்சனைக்கு காரணம். அவங்க கூட எஸ்பி இன்ஸ்பெக்டர் மேலேயும் நீதி விசாரணை வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. தவறான தகவல். அவர் அந்த குற்றச்சாட்டு வைக்கிறார் சார். அவருடைய பர்சனல் காரணம், அவருடைய பர்சனல் காரணத்துக்காக கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவரே நாங்களும் அது எல்லாமே என்ன முறையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்தது. ஆனா அவரே அதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு அவரே வாங்கிட்டார். வாபஸ் வாங்கி செயல்பாடு ஒட்டுமொத்தமா எப்படி இருக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும்? அது இப்ப வேணாமே, அது தனிப்பட்ட முறையில் இந்த செயல்பாடுகளை இப்ப வேண்டாம். சரி சார், இப்போ இவர் பிரஸ் மீட் செய்தியாளர் சந்திச்சிருக்காரு. இதுக்கு பிறகு மாவட்ட நிர்வாகத்தோட நடவடிக்கை என்னவா சார் இருக்கும்? அதாவது பிரஸ் மீட் வைக்கிறோம்னால பேசணும்னால அதுக்குன்னு சில நடத்தை விதிகள் இருக்கின்றன. அதையெல்லாம் நாங்க ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். நாங்க சார் அவரு சஸ்பெண்ட் ஆனாலும் பரவாயில்ல, நான் இந்த குற்றச்சாட்டு நேரடியாக சொல்றேன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தோட மன அழுத்தத்தோட பேசினாரு. அதை அவர்கிட்ட கேட்கணும். அவர் அவ்வளவு அழுத்தம் எங்க சைடு இருந்து எந்த அழுத்தமும் இல்லை. அதுதான் என்ன காரணங்கிறது அவர்கிட்ட ஜிபே கேட்கும்போது ப்ரொசீடிங் போல வாயில போயிட்டு கேட்டாங்க. எனக்கு ப்ரொசீடிங் போட்டு கேட்கல. சில ப்ரொசீஜர்ஸ் என்னமோ அந்த ப்ரொசீஜர்ஸ் தான் நாங்க ஃபாலோ பண்ணுவோம். நாங்க ப்ரொசீஜர் வாயில கேட்டு நான் குடும்பமான சொன்னேன். அதுக்கப்புறம் எனக்கு திருச்செந்தூர் அனுப்பிச்சாங்க. திருச்செந்தூர் வந்த பிறகு பந்தோபஸ்துக்கு எல்லாருமே யாருக்கு தேவையோ அவங்க எல்லாத்துக்குமே நம்ம காவல்துறை தவிர்க்க முடியாத பணிங்கிறது பந்தோபஸ்து. அது எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. எல்லா டிஎஸ்பிஸ், இன்ஸ்பெக்டர்ஸ், மென்னுங்க, போலீஸ்ல இருந்து எல்லாருமே தான் பந்தோபஸ்து யார் தேவையோ அந்த பணிக்கு அவங்க போயிட்டு இருக்காங்க, அட்டெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. சார் இன்னும் 7 வருஷம் எனக்கு இது இருக்கு, சர்வீஸ் இருக்கு. ஆனா பிஆர்எஸ் என்ன காம்ப்ரமைஸ் பண்ணது எஸ்பி தான் இங்க இருங்கிருந்தாங்க. ஆனா இப்ப இருக்க நிலைமையில என்ன பென்ஷன் கூட வாங்காம நீங்க சஸ்பெண்ட்ல போங்க, டிஸ்மிஸ்ல போங்கிற மாதிரி அவங்க நடவடிக்கை இருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. தவறான தகவல், இது தப்பா சொல்றாரு. என்னோட உயிர் காவல்துறைக்கு தேவையில்லை, என் குடும்பத்துக்கு தேவைன்னு சொல்றாரு. எல்லாருடைய உயிருமே, எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய உயிருமே முக்கியமானது. சார் பொதுமக்கள் போலீஸுக்கும் பாதுகாப்பு இல்லை, பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை மாவட்ட காவல்துறையாளர் சொல்றாங்க சார். தவறான தகவல் நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப 23 பார் சட்டவிரோதமா செயல்பட்ட பார் எல்லாத்துக்கும் நான் சீல் வச்சேன், அது ஒரு காரணம்ன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. சட்டவிரோதமா 23 பாரா? நடந்துகிட்டு இருந்தது. அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்துற மாதிரி அந்த பார் எல்லாம் போஸ்ட் பண்ணிருக்கேன். போலீஸ்ல நேர்மையா வேலை செஞ்சா ரொம்ப கஷ்டம் வேலை பார்க்கறது அப்படின்னு. தவறான தகவல். நேர்மையா இருக்கவங்க எப்பயுமே நல்ல மதிப்பும் மரியாதையும் நம்முடைய தமிழக காவல்துறைக்கு தமிழ்நாடு அரசு வழங்குகின்றது. அவர் பணியில் ஏதாவது குற்றச்சாட்டு?
அது இப்போ வேணாமே, தனிப்பட்ட இது கிடையாது, இது ஒரு கிளாரிஃபிகேஷன் நான் கொடுக்குறேன். அவங்க ஒரு டிஎஸ்பி வந்து பகிரங்கமா பொது வெளியில வந்து யூனிஃபார்மோட வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. அவர் மேல ஏதாவது இது வரைக்கும் அது ஏற்கனவே நீங்க கேட்டீங்க, அதுக்கு நாங்க வந்து சில நடைமுறைகள் இருக்கு, யார் யார் பேட்டி கொடுக்கணுங்கிறதுக்கான நடத்தை விதிமுறைகள் இருக்கின்றன. அதன்படி நாங்க என்னங்கிறத நாங்க அவர் என்ன செய்யலாம். சொல்லியிருக்காரு, அதாவது ஒழுங்கு நடவடிக்கை வந்து பாயும், அதனால சஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரிஞ்சுதான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய கருத்து அது. நாம் என்னங்கிறது நாங்க முறையான நடவடிக்கை, என்ன சட்டத்திட்டங்கள் இருக்கு இல்லையா, அதை தான் நாங்க ஃபாலோ பண்ணுவோம். இதுதான் நானே சொல்லிட்டேன் உங்ககிட்ட, இந்த ஆப்டெக் பர்டிகுலர்ஸே நான் சொல்லிட்டேன். நீங்களும் செக்அப் பண்ணி பாருங்க. இது நான் மட்டும் கொடுக்கறது கிடையாது, மாவட்ட மற்ற இதுலையும் இருக்கு. நீங்க ரெடி பண்ணி பாருங்க. ஆப்டெக் கடந்த பிப்ரவரியில் இருந்து உயர்ந்துள்ளது. கடந்த வருடத்தையோட கம்பேர் பண்ணி பாருங்க. நீங்க இந்த வருஷம் ஆப்டெக் பிப்ரவரி மாசத்துல வந்து ரைஸ் ஆயிருக்கு. இதை வந்து நாங்க எடுத்துட்டு இருக்க அதிரடி நடவடிக்கைகள் அதற்கு காரணம். சார் இந்த நியூ சார் இதை விட்டு வேற இதை விட்டுலாமே எல்லாம் லைவ். இந்த வீடியோ என்ன சொல்லியிருக்காரு, ஓடுற கண்டிஷன் இல்ல வண்டி, அதை எடுங்க அப்படின்னு எடுக்கல, அதை வச்சு யூஸ் பண்ணுங்க, யூஸ் பண்ணிருக்கேன். ஆனா அதுக்கு ரிப்பேர் என்ன பண்றீங்க, பொலேரோ காரை கொடுத்தோம், அது ஓடுற நிலைமை இல்லைன்னு சொன்னாரு, அதனால எடுத்துட்டோம். திருப்பி ஒரு கார் சாரி எடுத்த காரை பொலேரோ, அப்ப கொடுத்த கார் பேர் என்ன சார், காருக்கு ஒரு பேர் இருக்கும்ல, என்ன கால்நடை கொடுத்தீங்களா, அட்லீஸ்ட் ஒரு மாட்டு வண்டி கொடுத்தாச்சும் மாட்டு வண்டின்னு சொல்லலாம். ஒண்ணுமே எல்லாம் வண்டி கொடுத்தோன்னே எடுத்த வண்டி பொலேரோன்னு சொல்றீங்க, அப்ப கொடுத்த வண்டி என்ன சார்? சரி, பே ஸ்லிப்புக்கு உங்கள்ட்ட இல்லையா போட்டது, எடுத்து காமிக்கிறது, நீங்க என்ன கைவீசி என்ன பத்திரிகை மூஞ்சி பாக்குறது வந்தீங்க. ஒரு அக்யூஸ் சொல்றீங்க, ஒரு அக்யூஷன் வைக்கிறான் ஒருத்தன், அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல கூப்பிட்டு என்கொயரி பண்ணும்போது நீ என்ன கல்யாணத்துக்கு வந்து கை வீசிட்டு வர, டாக்குமெண்ட்ஸ் எங்கன்னு கேக்குறீங்களா? ஒரு பத்திரிகையில நீங்க பேட்டிக்கு ரிப்ளை கொடுக்கும்போது, அதாவது உங்க மேல வச்ச அலிகேஷனுக்கு ரிப்ளை கொடுக்கும்போது எங்க சார் டாக்குமெண்ட்ஸ், பே ஸ்லிப் நீங்க போட்டேன்றீங்க சம்பளம், பே ஸ்லிப் இல்லையா அவருக்கு, அதை காட்டுங்க, முடிஞ்சு போச்சு. உங்க சைடு அலிகேஷன் முடிஞ்சு போச்சு, வைக்க முடியாது. ஏன்னா அவர் வைக்கிறது வந்து கிளீனா பேரை சொல்லி வைக்கிற அலிகேஷன், எம்டி வைக்கல, மேலதிகாரின்னு சொல்ல. அவர் என்ன சொல்றாரு, சிவகாசியில ஒரு இன்ஸ்பெக்டர் சூசைட் பண்ணிக்கிற ரிப்போர்ட்டை உங்க உயர் அதிகாரி கொடுத்த ப்ரெஷர்னாலதான், துறை ரீதியா ப்ரெஷர்னாலதான் சூசைட் பண்ணிக்கிறான்னு ரிப்போர்ட் கொடுத்தேன், அப்பவே எனக்கு தெரியும், ரிப்போர்ட் கொடுத்தனால எனக்கு பந்தாடுவாங்கன்னு தெரியும் அப்படிங்கிறாரு. அப்ப தெரிஞ்சே பண்றாருன்னா ஒரு நியாயத்தை பார்த்துக்கோங்க. அவரு டிஎஸ்பிங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் நினைச்சிருந்தா என்ன வேணாலும் ஏவல் வாங்கலாம், மற்றவங்கள்ட்ட வண்டி ஏவல் வாங்க முடியாது அப்படிங்கிறாரு. அப்போ சம்பளத்தை மட்டுமே நம்பிக்கிட்டு இருக்காரு, டூ வீலர் கூட இல்லைங்கிறாரு, நடந்தே போயிருக்காரு. அவர் அந்த வீடியோல கூட ஒருத்தர் கூட்டு வந்துடுறாரு. அப்ப வெளியே எப்படி தெரியும் கூட்டு வந்துடுறாரு, நீ தான் கூட்டுப்ப அப்படின்னு அதையும் சொல்லுவீங்க. நீயே வீடியோ எடுத்து நீயே வந்து ஆள வச்சு நீயே கூட்டு போய் விட்டு நீ ஈஸியா சொல்லுவீங்க, குறை சொல்றது ரொம்ப ஈஸி. அவர் நினைச்சிருந்தா அவர் ஒரு அலிகேஷன் சொல்றாரு, இந்த இன்ஸ்பெக்டர் பல பேர்கிட்ட, அதாவது அஃபெண்டர், அது தப்பு பண்றவங்கள்ட்ட, சட்டத்தை மீறி தப்பு பண்றவங்கள்ட்ட காசு வாங்குறாரு அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் சொல்றாரு இன்ஸ்பெக்டர். அந்த மாதிரி வாங்கிட்டு அவர் டூ வீலர் வாங்க முடியாது அவரால், 4 மாதம் சம்பளம் வரலங்கிறாரு. நீங்க என்ன சொல்றீங்க, வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்தவர் அப்படிங்கிறீங்க. சார் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து தான் வந்தவர், வேற ஒரு ஸ்டேட்ல இருந்து வரல, சரிங்களா? அந்த ஊர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்தாலும் அக்கௌண்ட் தான் அனுப்ப போறீங்க, சரிங்களா? நீங்க அனுப்பிச்சது பேஸ்லிப் காமிங்க, முடிஞ்சு போச்சு. ஏன் காமிக்க முடியாது? அதே மாதிரி அவர் சொல்றது, இதுதான் என் கடைசி, வேற முடிவே இல்லாம தான் நான் பேட்டி கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. அவங்க பொறுத்து கொட்ட கொட்டிக்கிட்டே இருப்பீங்களான்னு கேட்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வரல காமிச்சு வளைஞ்சு போன்றீங்க அப்படிங்கிறாரு. நீங்க இல்லைங்கிறீங்க, ரொம்ப இல்லைங்கிறீங்க. இதே இல்லைங்கிறீங்க, இல்லைன்னு சொல்றதுக்கு உங்கள்ட்ட என்ன ஆதாரம் இருக்கு? அப்ப கொலை செஞ்சவங்க கூட இல்லைன்னு சொன்ன விட்டுருவீங்களா? போலீஸ்காரங்க விசாரிக்கிறது இல்லைன்னு சொன்ன விட்டுருவீங்களா சார்? அவர் டிஎஸ்பி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீ அக்யூசியேஷன் வைக்கிறது எம்டி வைக்கல, மேலதிகாரி வைக்கல, பேரை சொல்லி வைக்கிறாரு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படின்ற போது ஒரு போலீஸ்காரருக்கே ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா, அதாவது கேட்கிற பதிலுக்கு அவர் கேட்கறது முறையானது. ஏன் பந்தோபஸ்துக்கு அனுப்பிச்சிங்களா? பந்தோபஸ்துக்கு போயிட்டு நீ வேலையை பாரு, வண்டியை மட்டும் அனுப்புறது மினிஸ்டருக்கு வேணும்ன்றீங்க அப்படிங்கிறாரு. மினிஸ்டருக்கு வேணும்னா நான் அனுப்புறேன்னு சொல்லு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அனுப்புறேன். ஆனா ரிட்டர்ன்ல எனக்கு புரோட்டோகால், அதாவது ஆர்டர் கொடுங்க அனுப்பணும்ட்டு. அட்லீஸ்ட் ஒரு ரிட்டர்ன்ல எனக்கு வேணும்னு சொல்லி அனுப்புறதுக்கு என்ன? ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஒருத்தர் வண்டி எடுத்துட்டு போய் மிஸ்யூஸ் பண்ணதுனால அவர் மாட்டிக்கன்னு சொல்றாரு. அந்த மாதிரி இவரும் மாட்டிக்கூடாதுன்னு கேட்கிறாரு, ரிட்டர்ன்ல கொடுங்க. ஏன் கொடுக்க முடியாது? நியாயமா கேட்டா கொடுங்க ரிட்டர்ன்ல.
உங்களால முடியாது. ரொம்ப ஈஸியா வந்து இல்லைங்கிறீங்க. அவரோட மேலதிகாரி. சரிங்களா? ஒரு பத்திரிக்கைக்கு ரிப்ளை கொடுக்கும்போது உங்க மேல அக்யூசேஷன் வச்சிருக்காரு. உங்க மேல தப்புன்னு சொல்றாரு. அழுத்தம் துறை ரீதியா அழுத்தம் கொடுக்குறாரு. ஏன் வந்து பந்தோபஸ்துக்கு அனுப்பிச்சீங்க? பந்தோபஸ்துக்கு எல்லாத்தையும் தான் அனுப்புறேன்றீங்க. அவரு ஏன் பந்தோபஸ்துக்கு அனுப்பிங்கல? பந்தோபஸ்துக்கு போயிட்டு வண்டியை மட்டும் அனுப்புன்றத மட்டும் தான் சொல்றாரு. ஏன் பந்தோபஸ்துக்கு அனுப்பிங்க கேட்கவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஈஸியா சொல்றீங்க. அதாவது மக்கள்கிட்ட வந்து உங்க சைடு நியாயத்தை வந்து தெளிவா புரியணும். அவர் சொல்றது தப்புன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. புரிஞ்சுக்கோங்க. பந்தோபஸ்து ஏன் அனுப்புனீங்க கேட்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மக்கள் வந்து கூப்பிட்டீங்களே எப்பயுமே. அத வந்து ஒருத்தர் வந்து நியாயம் பேசினா நீ என்ன வக்கீலா அப்படின்னு கேக்குறீங்க. சட்டம் பேசுற அப்படிங்க. வக்கீல் பேசினா சார் இது கோர்ட்ல நீங்க பேசுனா போய் கோர்ட்ல பேசுறீங்க. போலீஸ் ஸ்டேஷன் வந்தா அப்போ ஒரு டிஎஸ்பி உங்க மேல தப்புங்கிறாருங்க. ஒரு டிஎஸ்பியே நிலைமைன்னா அப்ப வக்கீல் நினைச்சுக்கோங்க. அப்ப சாமானிய மக்கள் நினைச்சுக்கோங்க. ஒரு ஒரு போலீஸ்க்கே இந்த நிலைமைன்னா சாமானிய மக்களுக்கு எங்க ஒரு நியாயம் கிடைக்கும்? நியாயமா பார்க்கணும் பந்தடிப்பாங்க. அவரே சொல்றாரு. பந்தடிப்பேன்னு தெரிஞ்சுதாங்க ரிப்போர்ட் கொடுத்தேன். அந்த சூசைடுக்கு ரிப்போர்ட் கொடுத்தது வந்து துறை ரீதியா அழுத்தம் கொடுத்தீங்கன்னு தான் ரிப்போர்ட் கொடுத்தேங்கிறாரு. அப்போ அவர் தெரிஞ்சே கொடுத்துருக்காரு. நியாயத்தை போதுக்கணும். 2 வீலர் இரவல் வாங்க முடியலங்கிறாரு. அப்போ டிஎஸ்பி இரவல் வாங்க முடியாதா? அவர் வந்து சம்பளத்துக்காக கட்டப்பட்டு அவங்க வீட்டுக்காக கட்டப்பட்டு இருக்காரு. நியாயமா பாக்குறவங்க இந்த மாதிரி பார்த்தா நீங்க எங்க நியாயமா இருப்பாங்க? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு சாமானிய மக்களுக்கு வந்துச்சுன்னா என்ன பண்ண தெரியாது. ஒரு டிஎஸ்பிக்கே என்ன பண்ண தெரியாம எனக்கு இதுதான் கடைசி வழி. பத்திரிகை நண்பர்கள் உலக தெரியட்டும் தான் நான் கூப்பிட்டேன் அப்படிங்கிற. இதை காமிச்சு என்ன சஸ்பெண்ட் பண்ணாத பரவாயில்லங்கிறாரு. அப்ப எந்த முடிவு கொண்டாரு? உங்களுக்கு ஈஸியா போச்சுங்க சஸ்பென்ஷனுக்கு. மேலதிகாரி பர்மிஷன் இல்லாம எதுக்கு பேட்டி கொடுத்தா? சஸ்பெண்ட் போட்டு போங்க. அவரே சொல்றாரு சஸ்பெண்ட் ஆகிறதுக்கும் பரவாயில்ல அப்படிங்கிறாரு. ஒரு அட்வொகேட்டை பார்த்து கோர்ட்டை காமிச்சு பயமுறுத்த மாதிரி இருக்கு. நான் கேஸ் போட்டுறேன் மாதிரி இருக்கு. ஒரு போலீஸ் பார்த்தா உன்னை லாக்அப்ல தூக்கி வச்சிருவேன் அப்படிங்கிறது. ஏங்க நான் திருப்பி கேட்கிறேன். நீங்க அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் தான் பண்ணுங்கிற ஒரு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு போலீஸ்காருக்கு அதிகபட்ச உரிமை இருக்கிறது ரிமாண்ட் பண்றதுக்கான ரிப்போர்ட் ரெடி பண்றத மட்டும் கூட்டு போய் ரிமாண்ட் பண்றதுக்கு ஜட்ஜி கிட்ட போய் நிக்கணும். கருப்பு கொடி கிட்ட வந்தே ஆகணும். நீ என்ன அவ்வளவு பெரியனா கோர்ட்டை போய் வச்சுக்கணும். நீங்க எதுக்கு சார் வரீங்க? அவ்வளவு பெரிய ஆள்ல நீங்க கோர்ட்டு போறீங்க. ஒரு அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணி தூக்கு தண்டனை நிறைவேற்ற வேண்டியது. ஏன்னா எதுக்கு ஜட்ஜி கிட்ட போறீங்க? அதுக்குதான் சட்டங்கள் வச்சிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி புலன் விசாரணை மட்டும்தான் போலீஸ். ரிமாண்ட் பண்ணி தண்டனை கொடுக்கறது ஜட்ஜு. அப்போ நீங்க போய் ஜட்ஜி கிட்ட நிக்கணும்னா எல்லா பவரையும் உங்கள்ட்ட கொடுத்தா ஒரு போலீஸ்காரர் சொல்றாரு ஆட்டம் தாங்க முடியல அப்படின்னு. என் கடைசி பட்சம் உலகத்துக்கு தெரியட்டும் தான் மக்களுக்கு தெரியட்டும் தான் நான் பேட்டி கொடுக்குறேன். அப்போ உங்க அளவுக்கு மீறிய ஆட்டம் அவரால் தாங்க முடியல. அவர் சொல்றாரு கொட்ட குடிஞ்சுக்கிட்டு இருக்காங்க முடியலங்க அப்படிங்கிறாரு. 4 மாசமா தாங்கிட்டு இருக்காங்கிறாரு. ஒரு போலீஸ்கார் டிஎஸ்பி சாதாரண கான்ஸ்டபிள் இல்லைங்க. டிஎஸ்பியால தாங்க முடியலன்னா ப்ரெஷர் பார்த்துக்கோங்க. நல்லவன்றதுக்காக எவ்வளவு டார்ச்சர் பண்ணீங்க. தமிழ்நாடு எந்த கட்சியும் சார்ந்து சொல்ல அண்ணாமலை சொல்லியிருக்காரு. முன்னாடி வந்திருக்காரு. கட்சி ரீதியா பேசல. ஏன்னா அவரு எக்ஸ்போலிஸ்மென்ட். அதனால தெரியும் புரோட்டோக்கால் எப்படி ப்ரெஷர் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அதனால சொல்லியிருக்காரு. இது வரவேற்கத்தக்கதுதான். அதாவது நான் என்ன சொல்றேன், அவர் கட்சி ரீதியா நான் அவரை சப்போர்ட் பண்ணல. எந்த கட்சி அந்த நம்ம தமிழ்நாட்டுல ஈஸியா கட்சி பேரை பூசிடுறீங்க கட்சி சாயல. இவன் எந்த கட்சிங்க அப்படின்னு. நான் எந்த கட்சிக்காரனும் இல்லை. நான் தமிழ்நாட்டிலே இல்லைங்க. நல்லா தமிழ்நாட்டில் வளர்ந்தவன் பிறந்தவன். ஆனா மற்ற ஸ்டேட்ல தான் இருக்கேன். இன்னொரு ஸ்டேட்ல இருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு தேடி கண்டுபிடிக்கல. ஈஸியா குண்டர் செட்டப் பண்ணலாம். ரொம்ப ஈஸியா போய் குண்டர் செட்டப் பண்ணலாம். சரிங்களா? நான் வந்து ஒரு போலீஸ் நியாயமா இருக்க ஒரு போலீஸ் சப்போர்ட் பண்றதுனால என்னைய வந்து குண்டர் சட்டத்தில் பொய் குண்டர் சட்டத்தில் உங்களால போட முடியும். சரிங்களா? அப்படியே மிஞ்சி போனா பொய்யா வந்து போலி கலாச்சாரம் கேஸ் போடுவீங்க, கஞ்சா கேஸ் போடுவீங்க. இதெல்லாம் உங்களுக்கு கை வைக்கல. தமிழ்நாடு தான் பேர் போனது. இதுக்கு ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு பேர் வந்தது. இன்னொன்னு இருக்கு, ஃபிட் அப் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு தான் ஃபிட் அப் கேஸ்னா தமிழ்நாடு. ஃபிட் அப் கேஸ் ஈக்குவல் டு தமிழ்நாடுன்னு சொல்லலாம். அதாவது பொய் கேஸ அவங்க மேல திணிக்கிறதுல தமிழ்நாடு போலீஸ்ல சில பேர் அப்படி பிரபலமா இருக்காங்க. அவரே சொல்றாரு, பேரை சொல்றாரு. அஃபெண்டர் கிட்ட காசு வாங்குறாரு. ஒரு அந்த டிஎஸ்பி வந்து பல சட்டத்துக்கு புறம்பா வேலை பார்க்கறவங்கள்ட்ட காசு வாங்குறாரு. பொய்யா வந்து கேஸ் போட்டு பல பேரை ஏமாத்திட்டு இருக்காரு. நீங்க பொதுமக்கள்கிட்ட கேளுங்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. போலீஸ்காரனை கேட்கணும்னு சொல்ல, பொதுமக்கள்கிட்ட கேளுங்க அப்படிங்கிறாரு. அப்ப புரிஞ்சுக்கோங்க எந்த மாதிரி அளவுக்கு ஒரு போலீஸ்காரங்க தரமட்டமா நடந்துக்கிறீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க.
நீங்க உங்களால முடிஞ்சது, என்னால முடிஞ்சது நான் பண்றேன், உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோன்றீங்க. அது வக்கீல் இருந்தாலும் சரி, சாமானிய மக்கள் இருந்தாலும் சரி. உன்னால முடிஞ்சதை நீ பாருன்றீங்க. சார் உன்னால நான் என்னைய கெத்த காமிக்கவா அப்படின்றீங்க. அப்புறம் எதுக்கு சார் உங்க கெத்த காமிக்கணும்? நீங்க எதுக்கு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டுக்கு எதுக்கு கூட்டு போறீங்க? உங்க கெத்த காமிச்சு போடுறீங்க தானே? அதுக்கு தான் வச்சிருக்கான். உங்களுக்கு புலன் விசாரணையும் அரெஸ்ட் பண்ற உரிமை மட்டும்தான் இருக்கு. அடிக்கிறது கூட சில இதுல மட்டும்தான் புரோட்டோகால்ஸ் பிரகாரம் விசாரணை இருக்கு. சரிங்களா? நான் அடிக்காதன்னு சொல்ல, சித்திரவதை பண்ணாதீங்கன்னு தான் சொல்றாங்க. அடிச்சாதான் உண்மை வரும். எல்லாருக்கும் தெரியும், எல்லா வக்கீலுக்கும் தெரியும். யாரும் வந்து அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி யாரும் தடுக்க மாட்டாங்க. அதாவது இன்ஃபுளுன்ஸ் இருக்கணும், உனக்கு காசு இருக்கணும், இல்ல பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிறது தான் சில பேர் தான். ஒரு 2 அக்யூஸ்டுகளை மட்டும் தான் தவி கேட்கறது வக்கீல் போவாங்க. வேற ப்ரெஷர், அவங்களுக்கு ப்ரெஷர் இருக்கும், போலீஸ்காரங்களுக்கு ப்ரெஷர் இருக்கும். நான் வக்கீலுக்கு இருக்கிறதா புரிஞ்சுக்கோங்க. ஒரு டிஎஸ்பி அக்யூசேஷன் வைக்கிறாருன்னா அவரை வந்து நீங்க நியாயமா ஒரு பத்திரிகையில ரிப்ளை கொடுக்குறீங்கன்னா, அதுக்கு நீங்க வந்து ஒரு அக்யூஸ் கேட்குறீங்களா, கையை வச்சுட்டு வந்துட்டியா, நீ என்ன கல்யாணம் வீட்டுக்கு வந்து சோறா போடுற வந்துட்டீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்க வந்து ஒரு பத்திரிகை எனக்கு தெரியாது ஈஸியா சொல்றீங்களா, சார் சம்பளம் போட்டீங்கன்றீங்க, அவர் பேஸ்லிப் இல்லையா, காமிங்க, முடிஞ்சு போச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, வண்டி எடுத்துன்றீங்க, வண்டி கொடுத்துன்றீங்க, எடுத்தது பலரோன்னு சொல்றீங்க. ஆனா கொடுத்தது என்ன வண்டின்னு அப்பன்னு சொல்றேன், கொடுத்ததுக்கு பேர் இல்ல, ஏன்னா கொடுக்கல, அதனால உங்களை சொல்ல முடியாது. கொடுத்தது வண்டின்னு சொல்றீங்க, என்ன வண்டின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி வண்டி கொடுத்துருந்தீங்கன்னா அவர் வந்து இன்ஸ்பெக்டரோ இல்ல கீழ் ரேஞ்சோ, ஏங்க உங்க இதுல பந்தோபஸ்துக்கு அனுப்புற போலீஸ்க்கு 2 வீலர் கொடுக்குறீங்க, போலீஸ்னு போட்டா அந்த 2 வீலர் கொடுத்தாலும் அவர் நிம்மதியா இருந்திருப்பாங்க. அவரு இரவல் வாங்க முடியல அப்படிங்கிறாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல டிஎஸ்பிக்கு ஒரு 2 வீலர் கொடுக்க முடியாது, அவ்வளவுதான் நிலைமைதான் நீங்க வச்சிருக்கீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படி நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா ஈஸியா அவர் கொடுத்த வண்டிய பேர் சொல்லியிருக்கலாம். இன்னொன்னு, அவருக்கு வந்து அவர் டிஎஸ்பி, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரேங்க்ல மீடியமா இருக்காரு, ரொம்ப உயர்ந்தவர் ரொம்ப தாழ்ந்தவர் இல்ல. ஒரு டிஎஸ்பி அவருக்கு வந்து கொடுத்துருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா அவங்க சைடு அக்யூசேஷன் இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்க. வாயில் இல்லைன்னு சொல்றீங்க. அவர் கொடுத்த வண்டிக்கு ஒரு டிரைவர் நியமிச்சிருப்பீங்கல்ல, அந்த டிரைவர் கூப்பிட்டு என்னப்பா சொல்லுப்பா, யாருக்கு உங்களுக்கு உங்களை நியமிச்சிருக்கோம், எப்போ போனீங்க, ஏன் வண்டியில அவர் ஏறல, நியமிச்சு ஏன் வண்டி எடுக்கல, ஏன் யூஸ் பண்ணல. அவர் என்ன சொல்றாரு, வண்டி ஓடாத கண்டிஷனு, எனக்கு அவர் உயிர் மேல அக்கறை இருக்கு அப்படிங்கிறாரு. அப்ப அவரை கூப்பிடுங்க, விசாரிங்க, அவரை கூப்பிட்டு பேட்டி கொடுக்க சொல்லுங்க. என்ன மிஞ்சி போனா வர மாட்டேன், டிஎஸ்பியை மாட்டீங்க, ஒரு டிரைவரை மாட்ட மாட்டீங்களா? அப்ப டிரைவரும் நியாயமா சொன்னாங்கன்னா நீங்க உங்க கதை போச்சு. ஹைகோர்ட் சும்மா இல்லைங்கப்போ, நீங்க நடவடிக்கை எடுக்கலன்னா ஹைகோர்ட்டே முன்னாடி வந்து சூமோட்டோ நடவடிக்கை எடுப்போன்றிருக்காங்க. மதுரை பெஞ்சு ஹைகோர்ட், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி ஒரு கேஸ்ல துறை ரீதியா தப்பண்ற போலீஸ்காரங்களை நடவடிக்கை எடுக்கலன்னா சூமோட்டோ நாங்களே கேஸ் எடுத்து அந்த மாதிரி அதிகாரிகளை தண்டிப்போம் அப்படின்னு இருக்காங்க. அப்போ ஒரு வண்டியை கொடுத்தோன்றீங்க, அந்த வண்டிக்கு ஒரு டிரைவர் இருப்பாரு, கண்டிப்பா நியமிச்சிருப்பீங்க. அவரை கூப்பிட்டு எப்ப போனீங்க, எதுக்கா அவர் வண்டி கொடுத்தும் ஏறல, வண்டியை யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லுங்க, பிரச்சனை சால்வ். ஏங்க பாமர மக்களுக்கு யோசிக்க மாட்டாங்க, வக்கீலுங்க அத்தனை பேர் இருக்காங்க, லட்சம் பேர் மேல இருக்காங்க, உங்க வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க ஈஸியா இல்ல அப்படின்றீங்க. ஏங்க அந்த வண்டிக்கு ஒரு டிரைவர் அப்பாயின்மெண்ட்ல நீங்க, அப்ப டிரைவர் நீங்க டிஎஸ்பியே பண்றீங்க, வளைஞ்சு குடிச்சு போ போ அப்படின்றீங்க, வளைஞ்சு கொடு போனா உடப்பேன்றீங்க. அப்போ நீங்க டிரைவர் என்னென்ன மிரட்டலாம். நான் அதையும் சொல்றேன், நீங்க கூப்பிட்டு சொன்னாலும் ரெக்கார்ட்ஸோட எனக்கு வேணும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரெக்கார்ட்ஸோட முன்னாடி வந்து பொதுமக்கள்கிட்ட சொல்லுங்க, நான் கொடுத்தது உண்மைதான், ரெக்கார்ட்ஸ் வந்து இன்னைக்கு இருக்குங்க, சிசி கேமரா இருக்குங்க, சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கான். ஒரு டிஎஸ்பி மிரட்டுறவங்களுக்கு உங்க டிரைவரை மிரட்டுறதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நான் என்ன சொல்றேன், அதனால அவங்க பொறுமையா இருந்துக்கோங்க. நீங்க வந்து அக்கேஷன் இல்லைன்னு சொல்லும்போது வாயில இல்லைன்னு சொன்னா நம்ப மாட்டாங்க சார். ஜனங்க வந்து எல்லாமே விழிச்சுட்டு இருக்காங்க. அதனால நீங்க ஒரு வண்டி அனுப்பிச்சிட்டீங்கன்னா அது கண்டிப்பா ஒரு டிரைவர் அனுப்பிச்சிருக்கீங்க, அந்த டிரைவருக்கு அட்டண்டன்ஸ் இருக்கும், அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல சிசி கேமரா இருக்கும், டிஎஸ்பி ஆஃபீஸ்ல கண்டிப்பா சிசி கேமரா இருக்கும். ஏன் வண்டி அனுப்பிச்சு இவரையா வண்டி எடுக்கல நீங்க ப்ரூவ் பண்ணிட்டு போங்க. சிசி கேமரா மூலியமா டேட் இருக்கும். அப்ப நீங்க போய் நீங்களும் போய் சொல்ல, நீங்களே போய் சொல்றீங்க, அவரும் போய் சொல்றேன்னா அந்த சிசி கேமரா போய் சொல்லுமா? சம்பளம் போட்டுருந்தீங்க, பேஸ்லிப் இல்லையா, காமிச்சிட்டு போங்க சார். ஏன் சார் அவர் மொட்டையாவது மேலதிகாரின்னு சொல்ல, பேரில் சொல்றாரு, மேலதிகாரின்னு சொல்றாரு, இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அப்போ பாத்துக்கோங்க, அவர் வந்து பல சட்டத்துக்கு ரொம்ப வேலை பார்க்குற ஆளுங்கிட்ட எல்லாம் காசு வாங்குறாங்கிறாரு. பிரச்சனை உங்களுக்கு தான்.
ஒழுங்கா வந்து கொட்ட குனிஞ்சு இருந்தாரு. ஒரு வண்டி எடுத்தீங்க, பிரச்சனை முடிஞ்சு போச்சு. ஏன் நீங்களே பிரஸ் பண்ணிக்கிறீங்க? நல்லவங்களுக்கு எப்பயுமே அது வந்து வேலைக்கிழமை மாதிரி, எரிக்குள் மாதிரி சூடு இருக்கும். என்னைக்கு வெடிக்கும் தெரியாது, வெடிச்சிடும் அவ்வளவுதான். எரிக்கோள் மாதிரி தான் சார். நல்லவங்க என்னைக்குமே எரிக்கோள் மாதிரி தான் புகஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. என்னைக்கு வெடிப்பாங்கன்னு தெரியாது, அவ்வளவுதான். தேங்க்யூ. என் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.